ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு கொஞ்சமாக தான் இருக்குது. இல்லை இல்லாத டைமில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சாக்லேட் பணியாரம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். என்கிட்ட இட்லி மாவு கொஞ்சம் தாங்க இருந்துச்சு, ஒரு 4 கரண்டி தான் இருந்துச்சு. அதுலேயே 1 கப் கோதுமை மாவு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். சரி, பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாக்லேட் பணியாரம் ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு குழிப்பணியார சட்டி வச்சுட்டு மாவெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி சாக்லேட்டை ஒவ்வொரு துண்டு எல்லாத்துலேயுமே போட்டு டிப் பண்ணி விட்டுருங்க. நல்லா உள்ள இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மேலாப்ப நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வெந்து பூ மாதிரி வந்ததுமே திருப்பி விட்டு எடுத்தால் சூப்பராக சாக்லேட் பணியாரம் ரெடி ஆகிடுங்க. நாங்கள் இதிலையே கடுகு கடலப்பருப்பெல்லாம் போட்டு தாளித்து நாங்கள் காரப்பணியாரம் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு மட்டும்தான் சாக்லேட் பணியாரம். குட்டீஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுக்கு அவளுக்கு சாக்லேட் பணியாரம் தான் கொடுத்தேன். இட்லி மாவு இல்லைன்ற டைமில் இந்த மாதிரி கோதுமை மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் வெறுமனே கோதுமை மாவோட கரைச்சிட்டு செய்யலாம், அதுவும் சூப்பராக ஃப்ளஃபியாக தான் வரும். ஸோ சாக்லேட் ஆவி கட்டுறதுனால அந்த அளவுக்கு சளி பிடிக்காது, இருமல் கட்டாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.